தண்ணி வாத்திரம் நீயே தண்ணி டேங்க் மேட்டான் என்ன வளர்த்தாவன் நம்ம பிபி யாருக்கு பிபி என்னமா சொல்லுக்கு நம்ம நடக்குது ஆடு நடக்கிறது கோயில் நடக்கிறது நடக்காத பரவாயில்ல எல்லாம் நடந்துதான் போவோம் எனவே என்ன விஷயம் நம்ம பொண்ணு கல்யாணம் கிளாச்சி வேல்மணிக்கு வேல்மணி என்ன உட்காரு பேசுற மாதிரியே ஏந்துக்கிறாரு யாருப்பா என்னப்பான்னு கேட்கணும் பசுமா என்னன்னா அதல்தான் நம்ம பொண்ணு வேலு அந்த பையனை லவ் பண்றா நமக்கு மகள் யாரு அந்த கதிரவன் நம்ம கிட்ட வேலைக்கு வந்தானே அவன் வந்துட்டான் லவ் 2 பேரும் சாரி அது அவள் மேல் தவறு இல்ல தவறு நம்முடைய இல்ல திருமண வயதிலே ஒரு மகள் இருக்கின்ற போது நாம் 2ஆம் தரம் திருமணம் செய்து கொண்டே அந்த முதல் தவறு நீ பண்ண தப்பு அவளுக்கு வரவை பார்த்து மனமுடித்து விட்டு இருந்தால் அப்படி செய்திருக்க மாட்டேன் இப்ப மாட்டேன் நாங்க எல்லா நாட்டுக்கு தெரிஞ்சு போச்சு லவ் பண்றது ஆனா தெரிஞ்சு அசிமா போடும் அதனால முன்னாடியே பார்த்து ஒரு மாப்பிள்ளை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு என்ன கட்டி சொல்லாதீங்க இல்லங்க ஒரு பேச்சு திடீர்னு அமைய மாட்டாங்க கையிலே இருக்கிறாரு இப்போது உண்மையை விளக்கிறேன் சாரே எனது மூத்த மனம் இறந்து விட்டாலே மணிமேகலை அவருடைய தம்பிதான் இந்த ஆள வந்தான் என் மனைவி இறந்த போது தனிமையில் இருந்தேன் அவனுக்கு ஒரு பதவி கொடுத்து முப்படை தளபதி என்று என்னுடைய மைத்துனுக்கு என் மகளை கொடுத்து விட்டால் போகிறது தளபதி என்னுடைய மைத்தன் தான் ஆமா அப்படிதான் சரி விடு இருக்குது கூட சரி சரி என்னங்க அவர்கிட்ட நான் போய் பேச முடியாது முடியாது இதுவரை நாம் இருவரும் அரசியல் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டோம் இனிதோ புதிய ஒரு பாதை சென்றிடம் இருவரும் மாமன் மச்சான உறவு சொல்லும் வார்த்தை புரியவில்லை மாமா புரியாத பொருளா இருக்கு உன்னை உயிரோடு விட்டது எட்டவன் இருவரும் பணங்காட்டு நரி உன் சலசலப்புக்கெல்லாம் வந்தாது அறிவு கட்டவன் என்னையும் என் குலத்தை வெளிவாக பேசுறத தரங்கட்ட நாயி பல நாட்டை விட்டு விட்டு தென்னாட்டு என் நாட்டு நோக்கி தண்ணி வாத்திரம் கொடு தண்ணி வாத்திரம் தண்ணி வாத்திரம் தண்ணி வாத்திரம் நீயே தண்ணி டேங்க் மேட்டான் என்ன வளர்த்தாவன் நம்ம பிபி யாருக்கு பிபி இது ஒரு வைர கம்பியா என் மனைவிதான் என் மனைவிதான் அவன் அப்படிதான் சொல்லுவான். இது கொஞ்சம் நல்ல வழி நான் சொல்றேன். என்ன வழி ஏத்துப்பீங்களா? இதுவரை நீ சொன்னதான் செய்திருக்கிறேன். நம்ம வந்த வழி தானே. நம்ம வந்த வழி சரி. வண்டியில வர சொல்ல மொத்தமும் ரோடே தெரியும். நீ எப்போ ஓடுங்க? தத்தக்கா புத்தக்கா நாலு கால் நல்ல கால் எப்படி ஓட்டணும் பாரு. என் வண்டி ஓட்டலாம். நான் வண்டி தட்டிக்கணும். உன் வண்டி ஓட்டம் என்ன சொல்றேன்? ஐயா அந்த வண்டியில நீ வேற மோட்டர் பைக் சொல்றேன். சொல்லுமா
உன் பேர் இருக்கிறதுனால வரவே போறது எல்லாம் கேட்கறேன். கரெக்ட் கரெக்ட் என் பேர் இருந்துச்சு நான் ஒருத்தன் கேட்பானா? கரெக்ட். அதனால இப்ப என்ன சொல்லிட்டு போறான்? மாமா உன்னை உயிரோட வச்சுக்கிறது தப்பு. பாத்தியா அவன் ராஜநாக மேல் கொத்தாது விட மாட்டான். ஏன்னா சொத்துக்காக நான் கொலை பண்ணிட்டேன். ஏய், என்னை அழிக்க இன்னும் எவனும் பிறக்கலடா. இல்லைங்க சொத்து மேல இருக்குது. அதுக்காக தூண் இருக்கும்போது கழுத்துக்கு அடிக்கிறவனாங்கிறான். கழுத்துக்கு போறவனாங்கிறான். தலைகாணி போட்டு சாவடிக்கிறவனாங்கிறான். ஆமா ஆமா உண்மைதான். பாம்பு கட்சி போயிடுச்சுன்னு உண்டு. செருப்பு கட்சி செத்தவனும் உண்டு. அப்படியே சொல்றேன். பாம்பு கடிச்சு பொழைச்சுக்க, ஆனா செருப்பு கடிச்சு செத்து போறான். அப்படியே அதிசயமா இருக்கு. பாத்துக்கிட்டியா செருப்பு பல்லுக்கு ஆமா, செருப்புல பொழைச்சு நான் பார்க்காம இருக்கேன். பாத்தியா எல்லாம் தெரிஞ்சுக்குது மாட்டி வேற. டேய் 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 டேய். கண்ணே சாரே, இந்த உடல் எல்லாம் உனக்காக தான். சாரே, இந்த உடல் உயிர் இந்த ஆவி அனைத்துமே உனக்கு சொந்தம். ஆவிலாம் வேணாங்க மந்திரவாதி தேடி நடக்கணும் ஓட்டலுங்க. ஒரு மனிதனுக்கு ஆவி இருக்கு வரைதான் மனிதன். அந்த ஆவி வெளியே போய்விட்ட மரக்கட்டை அவன். அந்த ஆவியா? அந்த ஆவிதான் சொந்தம். சரிங்க அதெல்லாம் விடு. நீ ஏன் மரக்கட்டை? அப்ப அதெல்லாம் வேணாம். சொத்து உன் பேர்ல இருந்தா அங்க இருந்தா அதானே, இந்தா. உன் பேருக்கு நாடு வேணும் அவ்வளவுதானே. மணிமணி நாட்டை ஆளக்கூடிய மணிமாறன் உயிர் சாசனம் யாதனை எனது இளைய மனைவி சாருக்கு இந்த நாடு நகரம் சொத்து பகம் அனைத்தும் உனக்கு சொந்தம். டேய், டேய், டேய். ஆனால் இந்த மன்னனின் உடலிலே உயிர் மூச்சு வரை இருக்கும் வரைக்கும் உனக்கு சொந்தம். நான் இறந்து விட்ட பிறகு இந்த நாடு, இந்த மணிபுரி நாடு என் மகள் வேல் விழிக்கே சொந்தம். இப்படிக்கு மணிமாறன். ஏய், நீங்க ஆழத்துக்கு கீழே தான் நுழைவீங்க, நான் கோலத்திலேயே நுழைவேன். எங்க அம்மா பாலத்திலே நோய்வாங்க. அம்மா எவ்வளவு வேற பா வாமா என்ன ஏமா என்ன ரகனே தெரியல. அது வீட்டு சகுப்பு ரகம். சரி என்ன என்ன தெரியல. கவலைப்படாத நான் தெரியாது எப்படி எழுதுவாருன்னா எழுதுனா. அதனால 2 பேப்பர் வச்சுக்கிறேன். மேல இருக்கிற பேப்பர்ல அவர் எழுதிட்டு கையெழுத்து போட்டது கீழ் பேப்பர்ல. அந்த மேல இருக்கிற பேப்பர் எடுத்து கீச்சு கிடக்கலாம். கீழே பேப்பர்ல நம்ம எழுதிக்கலாம். சொல்லிங்க பாரு 2 பேப்பர் இருக்கு. இப்ப என்ன பண்ணா நம்ம சொத்து அந்த ஆள் தேவையில்லை. போட்டல் மறுபடியும் கேஸ் போட்டாக்கா போட்டல்னா பிரச்சனை கிடையாது. என்ன இருவரும் கலக்குறீங்க? கணக்கு வாங்கலாமே. அப்புறம் அந்த நேரம் இங்க வந்து போறாங்க. போமா போட்டல் போ. கூட நான் இல்லாத யாரு போ. கொஞ்ச நேரம் நைஸா ஜாலியா வச்சிரு. Yeah.
கணவனாய் இருந்தவன் மதுமருந்தினே, அது என் முதல் தவறு. திருமண வயதில் ஒரு மகள் இருக்கின்ற போது உன்னை இரண்டாவது மனம் முடித்தது இரண்டாவது தவறு. நல்ல குடும்பத்திலே வாழ்ந்த ஒரு பிள்ளைக்கு நான் வாதார தலைவை என்று சொன்னேனே, அது என் மூன்றாவது தவறு. நான் செய்த தவறுக்கு ஆண்டவனை பார்த்து தண்டனை கொடுத்து விட்டார். ஆனால் ஒன்று, நல்லவரே அல்ல. குக்களை பிடித்து கூண்டிலே அடைத்து மிக்கதால் மஞ்சள் பூசி மிகுமரம் வீசினால் அது குக்கலா என்று நான் வாளை வளைத்துக் கொண்டு போகும். என்னடா குக்குடு உக்குலாம் சொல்லிக்கிறாரு? ஓ குக்குல என்ன தெரியுமா, அவனை நாயின்றாரு. இந்த நாய்க்கு மஞ்சள் பூசினா வால் தூக்கி அங்கதான் போகுமா. உடாத கயவனே, நான் கொடுத்ததெல்லாம் பால் என்று நம்பி உன் வார்த்தை கேட்பதற்கு திருமணத்தை நீ பாடத்தான் நினைச்சுங்கடா. செய்யாத தவறுக்கு ஒரு தண்டனை கொடுத்து விட்டாய். ஆனால் ஒன்று, ஏய், வேலுக்கு கொடுக்கிற விஷம், பாம்புக்கு பல்லிலே விஷம், இந்த தேவடியாளுக்கு உடல் முழுவதும் விஷம். ஏய், என்னை நீ கொண்டு விடலாம். இது அரசன் என்ற ஆணவம். இந்த மரத்திற்கு எந்த மரமும் முளைக்காது. நான் யார் தெரியுமா? மகாபாரதத்திய மகாவீர பீஷ்மன் தன்னுடைய தந்தைக்காக இன்பத்தை தந்தைக்கு திருமணத்தை பரிமளகந்தி என்ற பெயர் வைத்து அவனுக்கு மனமளித்தவன் அவன். அவன் தேவரெல்லாம் பூமாரிப்பது மகாவீர பீஷ்மன் பெயர் கொடுத்தார்கள். எதற்கு? அவன் நினைத்தால் தாண்டி உயிர் போகும். அந்த இனத்திலே பிறந்தவன் நான். தவறே செய்ய தண்டனை கொடுத்து விட்டான். யாரா தவறு செய்யல? நீயா? ஏய், கொஞ்சம் அப்படிலாம் பண்ணி அதுல அப்ப நல்லா இருந்துச்சா? அப்பா இது இப்போ அப்ப நல்லா இருந்துச்சா? தவறு பண்ணல. ஓடாடே. ஏய், டேய், அரசன் நன்று கொன்றால் தெய்வம் நின்றுதான். நானும் நின்று தான்டா கொன்னேன். நீ எத்தனை காலம் நீ மட்டும் இருக்க போகிறாய்? நல்லவனா இருந்திருந்தால் உன் உடல் என் மேல் படலாம். நீ யார் தெரியுமா? எப்படிலாம் போய் சொல்ற மாதிரி இருக்கு. நல்லா படுத்து நம்ம பெட்ரூம்ல கூட உன் முகத்தில விழித்து அதுதான் எனக்கு கிடைத்த பரிசு. உனக்கு முன்னதாவே போகிறேன். உனக்கு இல்ல இல்ல ஒரு நல்லது நடந்து தெரியுமா? ஏமா ஹலோ பக்தி முச்சிச்சா? இதோட எத்தனை? இதுதான் இது 8. ஏய், நான் 9. மொட்டையா 49. 49 வந்தா போ. ரெடியா இருக்கிறாங்கம்மா. இதில் பாத்தியா, அதில் ஒரு நல்லது நடந்துக்குது. என்ன? அவங்கவுங்க செத்துட்டா மேலே வைக்கணும், வண்டி வைக்கணும், பின்னாடி ஒரு 40 பேர் போகணும், வெடி ஒன்றும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அங்கே வேற போய் பள்ளம் தோண்டணும், இல்லைன்னா எரிக்கணும், எவ்வளோ பிரச்சனை. பாத்தியா, செத்தவொடனே அவரே போய் சூக்காட்டில் பத்துக்கினாரு. இது போல ஊரில் யாருன்னா சாவர் மாரி இருந்தால் நேராக போய் படுத்து இந்த பிரச்சனை கிடையாது. ஒன்றா எரிக்கணுமா, கிருஷ்ணால இறந்துட்டெல்லாம் நீங்களே வாங்கி கொடுப்போம். வாங்கி வைக்க போகுது, பிரச்சனை கிடையாது. வண்டியெல்லாம் வச்சுருக்காரு. பால் கொடுக்குறாங்களே பத்துவோம். இப்பெல்லாம் நியூ மாடல் ஆகி போச்சு எல்லாம். சரி பரவாயில்ல, இருக்கட்டும். நிஜமாவே இந்த கிழவனை போடு தள்ளது நல்லதா போச்சு. ரோதனை எனக்கு பிரச்சனை தான் இருந்துச்சு. 8 வாரம் இல்ல சொல்ற ஒரு பேச்சு. அப்படியே அந்த கிழவனை காட்டிக்கின்னு ஒன்னாண்டா கூட நீ கிட்டவே வரதுல கை வைக்கிறது கிடையாது. நீ பாவம். அது வேற மாதிரி இது வேற மாதிரியா? எல்லாம் சொல்லு. ஏய், ஐயா என்ன விஷயம்னா இந்த கிழவனை போட்டு தள்ளதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ரீசன்னா இதான் பாயிண்டே கிடையாது. பட் ஒரு விஷயம் சொல்லலாம். சொல்லுமா. என்னன்னா டாபரே சொன்ன எனக்கு வந்துடும். சமீபத்துல ஒரு விஷயம் பார்த்திருக்கலாம். அந்த நியூஸ்ல பாண்டிச்சேரியில ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடந்தது. என்னன்னா ஆக்சுவலி ஒரு சின்ன குழந்தை ஸ்கூல் படிக்கிற வயசா தான் இருக்கும். அந்த குழந்தைய ஒரு 4-5 பேர் சேர்ந்து தேவையில்லாத ஒரு வேலை பார்த்தாங்க. எதுக்காக சொல்றேன்னா, இதுல ஒரு வயசானவனும் ஈடுபட்டு இருக்கிறான், சில இளைஞர்களும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. என்னன்னா இந்த மதுபானம், அப்புறம் என்னது கஞ்சா, இந்த கஞ்சா, இந்த மாதிரிலாம் தேவையில்லாத மது போதைக்கு அடிமையாகி அந்த ஒரு சிறிய குழந்தைய ஒரு தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணாங்க. இந்த கிழவன் என்ன வந்து போதையில ஏதோ ரேப் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொன்ன இவன் நம்பலாமா? இவன் வயசுனா என் வயசுனா இவன் நம்பனானே இந்த போடுக்கா போகணும். ஆனால் நம்பிட்டான். அதுதான் தொடப்பு கடை முறிஞ்சுக்கும். அந்த மாதிரி அவன் வேணும்னு நம்பினானோ வேணான்னு நம்பினானோ ஏதோ ஒண்ணு நடந்தது. அது போல அங்க ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த மாதிரி தயவு செய்து இந்த மது போதைக்கெல்லாம் அடிமையாகாதீங்க. இந்த கஞ்சா இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ஈடுபடவே வேண்டாம். அப்படி ஈடுபடுறாங்களா அவங்களுக்கு கூட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி பேசலாம்.
இதனால எவ்வளவு விளைவு வருது. அந்த குழந்தையுடைய வாழ்க்கையும் போச்சு, இவ்வளவு நடக்குது. அதனால தயவு செய்து மது போதைக்கெல்லாம் அடிமை ஆகாதீங்க. அதே மாதிரி பெண்களும் சரி, குழந்தைங்களை உஷாரா பாத்துக்குங்க. பெண்களை தயவு செய்து தெய்வமா மதியுங்க. இந்த உலகத்துல அதிகமா பெண் தெய்வங்கள் தான் இருக்கிறது. அதனால தெய்வமா மதிங்க, நல்லதே நடக்கும். சொல்றது கரெக்ட் தான். பாண்டிச்சேரி நடந்தது இவங்களுக்கு எப்படி தெரியும்? நியூஸ் பார்த்தா தெரியுமே. நியூஸ் பார்க்க விட்டா தானே இவங்க தான் சீரியலே பாத்துக்கிறாங்க. காலைல 8 மணி நைட்டு 12 மணி சீரியலே பாத்து நியூஸ் எங்க பார்க்க விடுறாங்க? ஆமாவா? நியூஸ் பார்க்கத்தான், அதனால தான் டீ கல்லே உட்காந்துக்கிறாங்க எல்லாம். பாக்குற வீட்டுல யாரு இருக்கிறாங்க? பாதி ஆம்பளை வீட்லயே இருக்க மாட்டேங்கிறாங்க. என்ன டீ பார்க்க விட்டா தானே சீரியல் ஏன் என்னம்மா அந்த ஆள் போயிட்டாருடா. சரி விடு, கரெக்ட் பண்ணலாம். எத்தனை பேர் இருக்கிறாங்க? எல்லார்கிட்ட வசதி இருக்கும். பாரு நல்ல வசதியா இருக்கிறாங்களா? எல்லாம் வசதி ஆளுங்க ஆளுங்கதாம்மா. இங்க 10 பேர் வசதியான ஆள் தான். அதுல கொஞ்சம் தரமா வேணுமே. அது நம்ம எடை போட்டு எடுத்துக்கலாம். ஏண்டா அவங்களா இந்த மாதிரி இருக்கிறாரு முன்னாடி வச்சுட்டாரு. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல டிவி குத்துக்கிறாரு. தமிழ் மேட்ரிமோனியா? அதான் தான் குத்துக்கிறாரு. ஏங்க கேப் கொடுக்குறாரு அவரு தானே? அப்படி உட்காந்து ஏறிட்டாரு. உன்னை பார்த்து ஐ லவ் யூங்க காட்டாரு பாரு, ஏறிக்கிறாரு. இல்ல உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க இல்ல இதுல டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா அவுத்து வச்சுட்டு வந்துருவேன். முந்தா நேரத்தோட பாத்ரூம் வச்சு ஆமா, அவர் எங்க போயிட்டாரு? இந்த சிங்காரவேல் ஐயா அவர்கள் சரியான படம் நடி போயிருப்பாரு. ஏங்க எங்க போயிட்டேன்? 2 பேரும் இப்படிதான் பாத்துக்கிறாங்க. சரி நான் கூட இல்ல. சரி அவர் கரெக்ட் பண்றாரு. அவர் கரெக்டா தான் இருக்கிறாரு. இவர் ஃபர்ஸ்ட் செகண்ட். சரி விடு. ஓகே டிரைவர் அமர் அவரு உன் வசதி எப்படி அப்படி செய்யுமா? சரி சரி, அவங்க வர வரைக்கும் இவங்க நான் பாத்துக்கிறேன். அவர் எப்படின்னா கூட்டு வந்து அவனை போய் நான் கூட்டணும். இருமா வேலை இருக்குடா. அவனை போய் நான் கூட்டணும். சரி பிறகு இவங்களை கரெக்ட் பண்ணி வைக்கிறேன். எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்கு. ஏன்னா அவரை கூட சேர்த்தது நானு, பரிசு சொல்ல கால் தூக்கி போட்டது நானு, சொத்து எழுதி வாங்கினது நானு, கொலைப்பா சொல்ல கூட இருந்தது நானு. எவ்வளவு வேலை பார்த்தேன்? 2 லட்சம் ரூபாய் எழுது இருக்கு. 2 லட்சம். ஆமா. நேத்து கூட ஒரு டீ 4 போன வாங்கி கொடுத்தேன். நன்றி கட்ட பையா. போட்டாக்கிறது வேலை செய்வா. நீ என்னப்பா கையெழுத்து போட்டுக்கிறியா? ஓ, அந்த கையெழுத்து போட்ட மாத்தந்தேன் நானு. ஆடா போடா டாபரே. ஏய் மல லெஃப்ட்ல உன ரைட்ல திரும்பும். எனக்கு வந்தா லெஃப்ட் இருக்குது, ரைட் இருக்குது. அடிப்பேன் யாரு நான் சொன்னா கேளு தான் சொன்னா. இந்த மாதிரி வேற மாதிரி இருக்கும். அசிங்கமா பேசுவான். யாரும் கேட்காது, சவுண்டே வராது. இவங்கிட்ட பேசுறதுக்கு வாய் பூசு. ஏன் புளி மணி சாப்பிட்டியான்னா வாய் பூசுவீங்க. உன்னெல்லாம் எந்த சட்டத்தை பெற்றிருப்பா? எங்க அம்மா 11 மாசம் சுமந்து பெற்றார்கள். புரியல. 11 மாசம். ஏண்டா புறம்போக்கு 10 மாசம் தான். ஒரு மாசம் துட்டுல எங்க அம்மா தள்ளி வச்சாங்க. பொம்மால தள்ளி வச்சிருக்கான். எங்க அப்பனை தள்ளி வை. எங்க தெல்லி ஏத்தி நாயாவும் தள்ளி வச்சுக்கிறான் தெரியுமா? சிங்கம் பரம்பரை. ஏய் இன்னொருத்த மொண்டாட்டி இன்னொருத்த காதலிக்கத்தான் பாத்து கிடப்பியா? எப்பவுமே நம்ம வீட்டு முருங்கை நல்லா இருக்காது, அடுத்த வீட்டு முருங்கை தான். ஏய் செத்துருவேன். 2 லட்சம் ரூபாய் வேணுமா? போறியா போட மாட்டேன்? வாங்கிட்டு பையா. டேய் ஏன் தகுதினா உன் தகுதினா 2 லட்சம் ரூபாய் என்கிட்ட கேட்கற. நானே எப்படியோ கஷ்டப்பட்டு சமாளிச்சு வைக்கிறேன். 1 ரூபாய் நான் கூட கீழே போடாத எடுத்து போய் வைக்கிறவன் நானு. இப்படியே கோயிலுக்கு போனாலும் 1 ரூபாய் போட மாட்டேன். அப்பேற்பட்டவன் நானு. உன்னால ஒரு 10 ரூபாய் பில்லு போச்சு இன்னைக்கு. போச்சுடா 10 ரூபாய் பில்லு. ஆடா வாங்கிட்டு நான் ஏன் 6 பார்ல தாரு காசம் முடிஞ்சு அம்மா சமைச்ச உடுத்தச்சு முடிஞ்சு மெயின்டோன்ல தேய்ச்சி போட முடிஞ்சு சின்ன முடிஞ்சு 2 லட்சம் ரூபாய் வேணும். ஏய் போடா. அந்த ஜோடி இவ்வளவு பேச்சு வர பேக்ரவுண்ட் மியூசிக் இவ்வளவு வேலை பண்ணி 2 லட்சம் ரூபாய் போடணும்னா 6 பார்ல தாரு காசு மூஞ்சா விட மாட்டேன் செவடியா. என்னைக்கு இருந்தாலும் என்னாலதான் உனக்கு சாவும். விட மாட்டேன். அந்த தளபதி எங்க இருந்தாலும் இட்டுன்னு வரேன். அவனை வச்சு உங்க அதை முடிக்கிறேன். அது இல்லாத பாவம். சரி ஒரு நல்லது பண்ணிட்டு போடுவோம். ஜெயில ஒருத்தங்கிறான், அவனை காப்பாத்திட்டு போறேன். அப்புறம் நான் உன்னை பாத்துக்கிறேன் செவடியா.